வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்ல எதெல்லாம் வந்து எசென்ஷியல் வேரியபிள் அதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வெல்டிங் ப்ராசஸ்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த வெல்டிங் ப்ராசஸ பார்க்க போறோம் அப்படின்னா, சீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங் எஸ்எம்ஏடபிள்யூ. இந்த வெல்டிங் ப்ராசஸில் வெல்டர் குவாலிஃபிகேஷனில் எதெல்லாம் வந்து எசென்ஷியல் வேரியபிள் அப்படி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெலிஷன் ஆஃப் பேக்கிங். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வெல்டர் வந்து வித் பேக்கிங்கில் அவர் வந்து குவாலிஃபை ஆகிருக்காருன்னா அவர் வந்து வித் பேக்கிங்கில் மட்டும்தான் அவர் வந்து அடிக்க முடியும். சரிங்களா? வித்தவுட் பேக்கிங்கில் அவர் வந்து அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த பைப் டயாமீட்டர். பைப் டயாமீட்டரில் சைஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வெல்டர் வந்து ப்ரொடக்ஷன் வெல்டரில் அடிக்க முடியாது. ஸோ இங்கே செக்ஷன் 9ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்டரு இதில் குவாலிஃபை ஆயிருந்தார் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் அடிக்கலாம் அப்படின்னு குவாலிஃபைடு வித் குவாலிஃபைட் ஃபார் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைப் டயாமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இன்ச் வந்து வெல்டர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு 1 இன்ச் இல்லை அப்படின்னா 1 இன்ச் அடிக்கலாம், 1 இன்ச்சுக்கு மேலே அடிக்கலாம், 1 இன்ச்சுக்கு கீழே அடிக்க முடியாது. ஸோ அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெல்டரை வந்து ரீகுவாலிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் பின் நம்பரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் செக்ஷன் 9லே வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஸ் மெட்டல் குரூப்பிங்கில் வெல்டர் குவாலிஃபிகேஷனில் வந்து இப்போ பின் நம்பர் 1லனா பின் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கலாம். பின் நம்பர் 5 அடிக்கலாம். பின் நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பேஸ் மெட்டல் குரூப்பிங் இருக்குது. சரிங்களா? அந்த பேஸ் மெட்டல் குரூப்பிங்கில் அந்த குவாலிஃபைடு வித் குவாலிஃபைட் ஃபார் இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? வெல்டர் வந்து அடிக்கலாமா, இல்லை ரீகுவாலிஃபை பண்ணணுமான்னு. சரிங்களா? அதுக்கப்புறம் எஃப் நம்பரும் அதே தான். உங்களுக்கு எஃப் நம்பர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சாலும் நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து ஒரு எசென்ஷியல் வேரியபிள். அதே மாதிரி வெல்ட் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ வந்து அது எசென்ஷியல் வேரியபிள். ஓகேவா? இந்த வெல்ட் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செக்ஷன் 9லே வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் குவாலிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரேஞ்சில் வந்து வெல்டர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவர் வந்து அடிக்கலாம் ப்ரொடக்ஷன் வெல்டில் அப்படின்னு வந்து செக்ஷன் 9ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் வந்து எசென்ஷியல் வேரியபிள் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ வந்து இதில் வந்து குவாலிஃபை இருக்குது, இன்னும் எவ்வளோ வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். நீ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து வந்து பொசிஷன் நம்ம ஆட் பண்ணாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். அதே மாதிரி இந்த வெல்டிங் அப் அண்ட் டவுன். இப்போ வந்து அந்த ப்ரோக்ரஷன் சேஞ்ச் ஆனாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். இப்போ வந்து வெல்டிங் அப்பில் வந்து ஒரு குவாலிஃபை ஆயிருக்காரு வெல்டர்னா, வெல்டிங் டவுனில் அவர் வந்து அடிக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீட்டா. ஓகேவா? ஜீட்டா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங். இதில் எதெல்லாம் எசென்ஷியல் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஷன் ஆஃப் பேக்கிங், பைப் டயாமீட்டர் அது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் பின் நம்பர் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும், அதே மாதிரி ஃபில்லர் மெட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து அடிஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் ஃபில்லர். இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து வித்தவுட் ஃபில்லரோட வச்சு அவர் வந்து குவாலிஃபை இருக்காருன்னா ஃபில்லரோட வச்சு அவர் வந்து அடிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எஃப் நம்பர் சேஞ்ச் ஆனாலும் அது வந்து ஒரு எசென்ஷியல் வேரியபிள். ரீகுவாலிஃபிகேஷன் தான் பண்ணணும். அதே மாதிரி அடிஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் இன்சர்ட், கன்சூமபிள் இன்சர்ட் நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது கன்சூமபிள் இன்சர்ட் வந்து கீழே வச்சு நம்ம வெல்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஃபில்லர் மெட்டல் ப்ராடக்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெல்டிங் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபில்லர் மெட்டல் ப்ராடக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். கோட்டட் எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஃப்சிஏடபிள்யூவில் வந்து நம்மளுக்கு வந்து டியூபுலர் ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம வந்து இப்போ ஜீட்டாவில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கோட்டட் எலக்ட்ரோட வந்து இதில் ஜீட்டாவில் யூஸ் பண்ண முடியாது. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அது எசென்ஷியல் வேரியபிள். சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வெல்ட் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். அப்புறம் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆட் பண்ணால் வந்து அது வந்து எசென்ஷியல் வேரியபிள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வெல்டிங் ப்ராக்ரஷன் அப் அண்ட் டவுன்
அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து எசென்ஷியல் வேரியபிள் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ண இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பேக்கிங் கேஸ்னால் என்னென்னா பர்ஜிங்கை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து வித்து பர்ஜிங்கில் வந்து அவர் வந்து குவாலிஃபைட்னா அவர் வந்து வித்து மட்டும்தான் அவர் வந்து அடிக்க முடியும். சரிங்களா? அதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரண்ட் பொலாரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலாரிட்டி ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஓகேங்களா? டிசிஇஎன், டிசிஇபி, ஓகேங்களா? ஏசி அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். இதில் வந்து இதெல்லாம் எசென்ஷியல் வேரியபிள். பேஸ் மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் இன் பைப் டயாமீட்டர், பின் நம்பர் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம வந்து அது வந்து எசென்ஷியல் வேரியபிளாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம வந்து வெல்டரை வந்து ரீகுவாலிஃபை பண்ணணும். ஃபில்லர் மெட்டலில் பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் அண்டு வெல் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் அது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து அது வெல்டரை வந்து ரீகுவாலிஃபை பண்ணணும். ஏன்னா அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். அதுக்கப்புறம் பொசிஷனை வந்து ஆட் பண்ணாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஓகேங்களா? அடுத்து வந்து எஃப்சிஏடபிள்யூ ஜீமா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கை வந்து டெலிஷன் பண்ணாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். பைப் டயாமீட்டர், பின் நம்பர் இதை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். அதுக்கப்புறம் எஃப் நம்பர், வெல் மெட்டல் டெபாசிட் திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் டி லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து லோ வோல்டேஜ் ஷார்ட் சர்க்யூட் அந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து 13 mm கீழே வந்து குவாலிஃபை ஆகியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக வந்து 2 டைம்ஸ் த திக்னஸ் தான் வந்து அவர் வந்து குவாலிஃபைடு. ஆனால் வந்து இதில் மட்டும் இந்த ஷார்ட் சர்க்யூட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் மட்டும் 1.1 டைம்ஸ் த திக்னஸ் ஆஃப் த அந்த ஃபில்லர் மெட்டல் டெபாசிட். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரி, எஃப்சிஏடபிள்யூவில் அது மட்டும் எஃப்சிஏடபிள்யூலையும் ஜிமாலையும் அது மட்டும் வரும். உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன். ஓகேங்களா? பொசிஷனை வந்து ஆட் பண்ணால் வந்து அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஸோ நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல்டிங் ப்ராக்ரஷன் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் கேஸில் பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் பேக்கிங் கேஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் மோட். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து எசென்ஷியல் வேரியபிள். இந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே, குளோபுலர், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட், டிப் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து எசென்ஷியல் வேரியபிள் வெல்டர் குவாலிஃபிகேஷனில். காமனாக வந்து எஸ்எம்ஏடபிள்யூ, எஸ்ஏடபிள்யூ, ஜீமா, ஜீட்டா இதெல்லாம் காமனாக இதெல்லாம் வந்து எசென்ஷியல் வேரியபிள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பைப் டயாமீட்டர், சேஞ்ச் இன் பைப் டயாமீட்டர் இது வந்து காமனாக வந்து இந்த 4 ப்ராசஸ்லையுமே இருக்குது. அதே மாதிரி பி நம்பர், எஃப் நம்பர், அதே மாதிரி வெல் மெட்டல் திக்னஸ் அது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ வந்து இது எல்லாமே எசென்ஷியல் வேரியபிள். அப்புறம் பொசிஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து எசென்ஷியல் வேரியபிள். இந்த 5மே வந்து இந்த 5 வேரியபிளும் இந்த 4 ப்ராசஸுக்கும் காமனாக இருக்குது. அது போக அடிஷனாக வந்து ஒவ்வொரு வெல்டிங் ப்ராசஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்தந்த ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? எசென்ஷியல் வேரியபிள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.